மூன்று முடிச்சு. அத்தியாயம் 23. அண்ணா என்று மெல்லிய குரலில் சாந்தி அழைக்கவும், சொல்லுமா என்று பைரவர் கேட்கவும், அது நான் கொஞ்சம் சென்னை வரைக்கும் போயிட்டு நாங்கள் 12ஆம் தேதி என்று சொல்லவும், சரி நீ கிளம்புமா, நான் மதினி கிட்ட பேசிட்டு சொல்லுறேன் என்று பைரவர் சொல்லவும், அண்ணா மதினி என்று அவள் நிறுத்தவும், நான் பேசிட்டு சொல்றேம்மா என்று சொல்ல அதற்கு மேல் அவரால் எதுவும் பேச முடியவில்லை. சரி என்று தலையசைத்து சாந்தி தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அறையின் உள்ளே நுழைந்தார். அங்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அஸ்வினியை பார்த்தார். அஸ்வினி என்று மெல்லிய குரலில் அழைக்கவும் கண்களை மெதுவாக திறந்து பார்த்த அவள் தன் அத்தையை பார்த்த அடுத்த நிமிடம் எழுந்து அமர்ந்தாள். என்ன ஆச்சுதா, உட்காரு என்று சொல்லவும், என்ன ஏதாவது வேணுமா அத்தை என்று அவள் கேட்கவும், அதெல்லாம் ஒன்று வேண்டாண்டா, நான் கொஞ்சம் சென்னைக்கு போறேன் என்று சொல்லவும், என்னாச்சு அத்தை என்று அவள் கேட்கவும், இல்லடா அங்க கொஞ்சம் வேலை இருக்குது, அதான் மாமா கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு 4 நாள் கழிச்சு வரேன் சரியா என்று சொல்லவும், சரி என்று அவள் தலையசைத்தாள். அறையிலிருந்து சாந்தி வெளிவர அந்த வீட்டின் உள்ளே நுழைந்து இருந்தார் மங்களம். மதினி வீட்டுக்கு கிளம்புறீங்களா, இவ்வளவு நேரம் எதுவுமே சொல்லவே இல்லை, இன்னும் 4 நாள் தான் இருக்குது இல்ல, சடங்கு எல்லாம் முடிச்சிட்டு மொத்தமா போகலாம் இல்ல என்று அவள் யோசனையுடன் கேட்கவும், இல்ல மதினி அங்க கொஞ்சம் வேலை கிடக்குது, அதான் நான் போயிட்டு வந்துடுறேன் என்று சாந்தி சொல்லவும், அப்படியா, ஆனாலும் 4 நாள் இருந்துட்டு போகலாம்னு தோணுச்சு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கீங்க என்று மங்களம் சொல்ல, சடங்குக்கு 2 நாள் முன்னாடி வந்துடுவேன் மதினி என்று சாந்தி சொல்லவும், சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க, நான் சாப்பாடு ஏதாவது செஞ்சிருப்பேன் என்று சொல்லவும், இப்பதானே சாப்பிட்டேன், கிளம்பி போனா அங்க போயிடலாம் என்று சொல்லவும், சரி என்று தலையசைக்க, பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டுட்டு வரீங்களா என்று தன் கணவனை பார்த்து கேட்கவும், ஆமா என்று தலையசைத்து தன் தங்கையை அழைத்து கொண்டு கிளம்பினார் பைரவர். அண்ணா மதினி கிட்ட பேசிட்டு சீக்கிரம் பதில் சொல்லு அண்ணா, அது அந்த ஜோசியர் கிட்ட சொல்லணும், அப்புறம் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது என்று மெல்லிய குரலில் சொல்லவும், நான் இன்றைக்கு பேசிட்டு சொல்றேம்மா என்று சொல்லவும், அண்ணா என் பையனுடைய வாழ்க்கை என்று மீண்டும் வருத்தத்தோடும் அழுத்தமாகவும் சொல்ல, அதில் அவருக்கு அத்தனை கனமாக போனது மனது. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி அவர் ஒரு வழியாக தங்கையை சென்னை செல்லும் பஸ்ஸில் ஏற்றிவிடவும், அவர் பஸ் அங்கு இருந்து கிளம்பும் வரையிலும் அங்கேயே நின்றார். பின் தன் வாகனத்தை உயிர்ப்பித்து அதனை சாலையில் இயக்கி தன் ஊரின் உள்ளே நுழையும் பொழுது அங்கு நின்று இருந்தார் அவரது நண்பன் கேசவன். என்னடா சாந்தி ஊருக்கு கிளம்பி போயிடுச்சாமே, மங்களம் சொன்னா, என்ன ஆச்சு அதுக்குள்ள கிளம்பிட்டா, இன்னும் 4 நாள் இருந்துட்டு போயிருக்கலாம் இல்ல என்று கேசவன் கேட்கவும், அது ஒரு முக்கியமான வேலையா போயிருக்கா என்று சொல்லவும், மூஞ்சி எதுக்குடா இப்படி இருக்குது, ஏதாவது பிரச்சனையா, பணம் ஏதாவது பிரச்சனையா, நான் வேணும்னா தரேன் மச்சான் என்று சொல்லவும், அடே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா என்று சோர்வான குரலில் ஒரு மெல்லிய புன்னகையோடு சொல்ல, அந்த தோப்பின் முன்பு வாகனத்தை நிறுத்தவும், என்னாச்சுடா ஏதாவது பிரச்சனையா, சொல்லு நீ இப்படி இருக்க மாட்டியே என்று கேசவன் கேட்கவும், பிரச்சனை தான் என்று கூறியபடியே வாகனத்தை ஓரமாக நிறுத்தி அவர் இறங்கிக் கொள்ள, அவருடன் வந்து இருந்த கேசவனும் தன் வாகனத்தை நிறுத்தி அதில் இருந்து இறங்கிக் கொண்டார். பம்பு செட்டின் ஒரு பக்கம் தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருக்க, அங்கு தென்னை தோப்பில் அப்படியே தரையில் ஒரு மரத்தின் மீது சாய்ந்து அமர்ந்து கொள்ளவும், என்னாச்சுடா என்னன்னு சொல்லு, சொன்னாதானே பிரச்சனை என்னன்னு தெரியும் என்று கேசவன் கேட்கவும், பிரச்சனையா உன்கிட்ட சொல்லிதானே ஆகணும், ஏன்னா நீதான் எனக்கு உதவி பண்ணணும் மச்சான் என்று பைரவர் சொல்லவும், என்ன உதவி என்று அவர் கேட்க, சில நிமிடத்திற்கு முன்பு சாந்தி தன்னிடம் பகிர்ந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறி முடிக்க அப்படியே அமர்ந்து விட்டார் கேசவன். மச்சான் இப்ப என்ன பண்ணறது என்று கேசவன் கேட்கவும், எனக்கே தெரியல மச்சான் என்று சோர்வான குரலில் கூறினார் பைரவர். உண்மையிலேயே இருவருக்கும் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை. ஒருவரின் உயிரை காப்பாற்ற வேண்டும், அதற்காக ஒருத்தியின் உயிரை பலி கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் இருந்தனர். வேறு ஏதாவது ஜோசியர் கிட்ட பேசலாம் இல்ல என்று கேசவன் கேட்கவும், அவர் சொன்னது அப்படியே நடந்திருக்கு என்று சொல்லவும், அதை கேட்டதும் மௌனமாகிவிட்டார் கேசவன். அதுதான் அவர் தங்கச்சி பிள்ளை இருக்குதே, அந்த பொண்ணு கூட பொருத்தம் இல்லையா என்று கேசவன் கேட்கவும், அதை கேட்டதுமே நம்ம பிள்ளைக்கு தான் பொருத்தம் இருக்குன்னு சொல்ல வரியா என்று கேட்கவும், அட ஆமாப்பா, அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, ரொம்ப குழப்பமா இருக்குது. சாந்தி என்னடானா ஏதாவது பண்ணுங்க அண்ணான்னு சொல்லிட்டு போறா, தங்கச்சிக்காக பார்க்கறதா இல்ல என்ன தாய்மாமா நாக்குன என் மருமகனுக்காக பார்க்கறதா
இல்ல நான் பெத்த என் பிள்ளைக்காக பார்க்கறதான்னு எனக்கே புரியலடா என்று மெல்லிய குரலில் வருத்தத்தோடு கூறினார் பைரவர். அதை கேட்டதுமே, சரி நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த இடத்துல நம்ம பிள்ளை இருந்தா என்ன பண்ணுவ என்று கேசவன் கேட்கவும், அதிர்ச்சியில் கண்களை விரித்த அவர், என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு தோணும் என்று பைரவர் சொல்லவும், அப்போ வா வீட்டில் போய் பேசி மங்களத்துக்கிட்டையும் கஸ்தூரி கிட்டையும் விஷயத்த சொல்லுவோம். அவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்று கேசவன் சொல்லவும், உண்மையே இதுவும் கொஞ்சம் சீரியஸான விஷயம்தான். நமக்கு ஜோசியத்து மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. நமக்கு தெரிஞ்ச ஜோசியர் எதுவும் பார்க்கலாமா என்று மேலும் ஒரு நிமிடம் கேசவன் கேட்டு பார்க்க, ஒன்னும் பிரயோஜனம் இல்ல என்று மெல்லிய குரலில் கூறினார் பைரவர். அதன் பிறகு அவர்கள் அங்கு அமர முடியாமல் தோப்பில் நின்று இருந்த தங்கள் வாகனத்தை உயிர்ப்பித்து வீட்டின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினர். மங்களம், மங்களம் என்று அழைத்து கொண்டு அந்த வீட்டின் உள்ளே நுழைந்து இருந்தார் கஸ்தூரி. வாங்க மதினி என்று அழைத்தபடி கிச்சனில் இருந்து எட்டி பார்த்த அவர், என்ன மதினி வேலை கிடக்குன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள இங்க வந்திருக்கீங்க என்று கேட்கவும், அட ஆமாண்டி, துவைக்கிறதுக்கு துணி எல்லாம் ஊற வச்சுட்டு இருந்தேன். ஒன்றரை அண்ணன் தான் இங்க வர சொன்னாங்க என்று கஸ்தூரி சொல்லவும், அண்ணனா எதுக்கு மதினி, என்ன ஏதுன்னு கேட்டீங்களா என்று கேட்கவும், தன் முந்தானையின் கையை துடைத்தபடி வெளியில் வந்தார் மங்களம். அடியே கேட்டம்டி, ஆனா அவரு வீட்டுக்கு வா அங்க வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் கிளம்பி இங்கே வந்துட்டேன், என்னன்னு தெரியல என்று கஸ்தூரி சொல்லவும், இருவரும் இப்படி பேசிக்கொண்டு இருந்த நேரம் அந்த வீட்டின் முன்பு கேட்ட வாகனத்தின் சத்தத்தில், இதோ வந்துட்டாங்களே இவங்களே அதுக்குள்ள வந்துட்டாங்க, இதோ வந்துட்டாங்களே இவங்களும் அதுக்குள்ள வந்துட்டாங்க என்று மங்களம் சொல்லவும், என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ என்று இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டின் உள்ளே கேசவனும் பைரவரும் நுழைந்தனர். கிச்சன் உள்ளே நுழைந்த மங்களம் இருவருக்கும் தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்க அதனை வாங்கி குடித்த இருவரும் அங்கு இருந்த பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்தனர். என்னாச்சுங்க, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சீக்கிரமா வாங்கன்னு சொன்னீங்க என்று கஸ்தூரி கேட்கவும், முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிதானே கூப்பிட்டு இருக்கேன், அப்புறம் சொல்லதானே போறேன். ஆமா உள்ள பிள்ளை இருக்குல்ல, என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வா என்று கேசவன் சொல்லவும், அதை கேட்ட கஸ்தூரி தன் கணவனை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்து அந்த அறை உள்ளே படுத்து இருந்த அஸ்வினியை பார்த்தார். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தால். முதல் நாள் அவளது உடல் சோர்வை யாரும் கவனிக்காமல் போயிருந்தனர். அதற்கு காரணம் அனைவருக்குமே வீட்டில் பல வேலைகள் சிக்கி இருந்ததால் 2வது நாள் அவள் உடலில் இருந்த சோர்வை அனைவரும் கவனித்து இருக்க, அதனை பரிசோதனை செய்த போதுதான் அவளுக்கு காய்ச்சல் என்பதை உணர்ந்து கொண்டனர். பக்கத்து தெருவில் இருந்த ஒரு நர்ஸை வீட்டிற்கு கூட்டி வந்து அவள் உடல்நிலையை பரிசோதனை செய்து அவளுக்கு தேவையான மருந்துகளை வாங்கி அவளுக்கு கொடுத்தனர். அந்த மருந்துகளை உட்கொண்டதால் அவளும் இப்பொழுது எல்லாம் 2 நாட்களாக ஆழ்ந்த உறக்கம்தான். அதனால் யாரும் அவளை தொந்தரவு செய்வது கிடையாது. இப்பொழுது ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து தன் மருமகளை ஒரு பார்வை பார்த்த கஸ்தூரி அந்த அறையின் கதவை மூடிவிட்டு வெளியில் வந்தார். தூங்கிட்டு இருக்கா, என்ன விஷயம்னு சொல்லுங்க என்று கேட்கவும், சாந்தி தன்னிடம் கூறிய அனைத்தையும் ஒன்றுவிடாமல் பைரவர் கூறிய விஷயத்தை கேட்டு பெண்கள் இருவரும் அப்படியே அமர்ந்து விட்டனர். பெண்களின் மனதிற்குள் பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. யாருக்கு என்ன பதில் சொல்வது, யார் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டு இருந்தனர். என்ன முடிவு செய்ய போகிறார்கள்? கௌதம் அஸ்வினியின் திருமணம் நடக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். அத்தியாயம் 24. பைரவர் கூறிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டு இருந்த பெண்கள் அப்படியே அமர்ந்து விட்டனர். சில நிமிடம் அந்த இடத்தில் பேச்சுவார்த்தை சுத்தமாக இல்லை. அந்த நேரம் அந்த அறையின் கதவு தட்டப்பட்டதில் அனைவரும் சுய நினைவு பெற்று அந்த அறையை பார்த்தனர். அறையின் கதவை வெளியில் பூட்டி இருந்தார் கஸ்தூரி. தன் மருமகள் என்ன செய்கிறாள் என்று பார்வையிட்ட அவர் அவள் இடையில் பேச்சில் இருக்கும் பொழுது எழுந்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்தான் கதவை பூட்டி வைத்து இருந்தார். இப்பொழுது அங்கு சென்று கதவை திறக்கவும் அங்கு சோர்வோடு நின்று இருந்தாள் அவள். அவளை பார்த்ததுமே அவர்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. என்ன ஆச்சு அத்தை, எதுக்கு கதவை மூடியிருந்தீங்க என்று மெல்லிய குரலில் சோர்வாக அவள் கேட்கவும், இல்லடி ஒன்றும் இல்லை, இங்க நாங்க பேசிட்டு இருந்தோம் என்று கஸ்தூரி சொல்லவும், சரி என்று தலையசைத்த அவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் பின்னால் இருக்கும் பாத்ரூம் நோக்கி நடக்க தொடங்கிவிட்டாள். இப்ப என்ன முடிவு எடுக்க போறீங்க? நம்ம எடுக்க போற முடிவு சாதாரண முடிவு இல்லைங்க, அது வாழ்க்கையே தீர்மானிக்க போவது என்று பின்னால் நடந்து செல்லும் அவளை கை காட்டினாள் கஸ்தூரி. அனைவரின் பார்வையும் அங்கு நடந்து சென்று கொண்டு இருந்த அஸ்வினியின் மீது பதிந்தது. இது சாதாரண முடிவு இல்லையே, அவளுடைய வாழ்க்கைங்க என்று சாந்தி சொல்லவும், கௌதம் பத்தி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே, யாரோ ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்,
அது நம்ம கௌதம் தானே என்று பைரவர் சொல்லவும், ஐயோ அண்ணா, கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பிரச்சனை கிடையாது. அது 25 வயசுல 21 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சா வேற. 13 வயசு சடங்கானதே இப்பதான் என்று கஸ்தூரி சொல்லவும், நீ சொல்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது கஸ்தூரி. எனக்கு என்னோட பொண்ணு வாழ்க்கை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு என் மருமகன் அவனுடைய வாழ்க்கையும் எனக்கு முக்கியம்தான் என்று பைரவர் சொல்லவும், அதை கேட்டதும் யாருக்கும் எதுவும் பேச முடியவில்லை. அனைவரும் மௌனத்தின் உருவமாக அமர்ந்து விட்டனர். நீ பேசிடி, நீ தான் பேசணும் என்று கஸ்தூரி மங்களத்தின் காதில் மெதுவாக சொல்லவும், மங்களம் மௌனமாக நிமிர்ந்து தன் கணவனை பார்த்தார். யோசித்து பார் மங்களம், எனக்கு கௌதம் ஒரு பிள்ளை மாதிரி. நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா என்று சொல்லவும், நீங்க முடிவு எடுத்துட்டீங்க போல என்று மங்களம் மெல்லிய குரலில் கேட்கவும், அதை கேட்டதுமே அவர் தலை குனிந்தார். நீங்க முடிவு எடுத்துட்டீங்க. எடுத்த முடிவுல நானும் சரின்னு சொல்ற அந்த நிமிஷத்துக்காக என்ன தள்ளிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதானே. நீங்க உங்க பொண்ணு என்று மங்களம் நிறுத்தவும், அவன் நம்ம பொண்ணுடி என்று பைரவர் சொல்லவும், ஆமாமா நம்ம பொண்ணுதான். அப்படி இருந்தா உங்க தங்கச்சி ஏன் முன்னாடி இல்ல பேசி இருந்திருக்கணும் என்று கோபத்தோடு சொல்லவும், அடியே என்ன பேசுற, பாப்பா வரா என்று கஸ்தூரி சட்டென்று மங்களத்தை அமைதிப்படுத்த மங்களம் அமைதியாகிவிட்டார். அங்கு வந்த அஸ்வினி அனைவரின் பேச்சையும் கேட்காமல் அம்மா என்று அழைக்கவும், மங்களம் நிமிர்ந்து அவளை பார்த்தார். அது என்று அனைவரையும் ஒரு பார்வை பார்க்கவும், அங்கு இருந்த ஒரு ஹெட்ஃபோனை எடுத்து அவளின் கையில் கொடுத்து பாட்டு கேளு என்று கஸ்தூரி சொல்லவும், அவள் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. சரி என்று தன் அத்தை கொடுத்ததை வாங்கி கொண்டு அறை உள்ளே நுழைந்து கொண்டாள். அஸ்வினிக்கு சிறு வயதிலிருந்து ஒரு பழக்கம் உண்டு. ஒரு விஷயத்தை தான் பக்கத்தில் அமர்ந்து ஒருவர் பேசிக்கொண்டு இருந்தால் அந்த விஷயம் அவளுக்கு தேவையே இல்லாத ஒன்றாக இருந்தால் அதனை அவள் செவி கொடுத்து கேட்கவே மாட்டாள். இது அவளது சிறு வயது பழக்கம். அவளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை எப்பொழுதும் அது காது கொடுத்து கேட்கவே மாட்டாள். அதனாலேயே இவர்கள் பேசுவதையும் அவள் கேட்கப் போவதில்லை என்று கஸ்தூரிக்கு தெரிந்து இருந்தாலும் ஏனோ இந்த நிமிடம் இது அவளை பற்றிய விஷயம் சிறு பொறியாக அவளது செவியில் விழுந்தாலும் கூட அது அவளது மனதை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக கஸ்தூரி அப்படி செய்தார். அதை வாங்கி கொண்டு அறை உள்ளே நுழைந்து அவர்கள் ஏதோ ஒன்றை பேச்சு கொண்டிருக்கிறார்கள், நம் அதை கேட்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்று மனதிற்குள் நினைத்து அமைதியாக தனக்கு மிகவும் பிடித்த பாடல் ஒன்றை ஹெட்போனின் உள்ளே ஒலிக்கவிட்டு அதனை காதில் மாற்றி அமைதியாக அமர்ந்து விட்டாள். ஒருவேளை அந்த பாடலை அணைத்து ஒரே ஒரு நிமிடம் அவள் அதனை செவி மடுத்து கேட்டு இருந்தால் ஒருவேளை கேட்டிருக்குமோ, அவளின் வாழ்க்கை மாறி இருக்குமோ, இது அவளுடைய வாழ்க்கைக்கான முதல் படி என்று தெரிந்து இருக்குமோ, தன் வாழ்க்கையில் மிக பெரிய முடிவு என்று அவள் அறிந்திருப்பாளோ என்னவோ. விதி வலியது என்று சும்மாவா கூறினார்கள். இப்படிதான் அஸ்வினியின் வாழ்க்கையிலும் விதி விளையாடியது. அவளை நல்லா படிக்க வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 7 வருஷம் கௌதம் இங்கே இருக்கவே மாட்டானாம். அவனை அமெரிக்காவுக்கு அனுப்ப போகிறாங்களாம். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே அமெரிக்கா போயிடுவானாம். அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறமா தான் திரும்பி வருவானாம். அதுக்கடுத்து அவங்க பெருசாக கல்யாணம் பண்ணுவாங்களாம் என்று பைரவர் சொல்லவும், அதை கேட்டதுமே அமைதியாக இருந்த மங்களம் மெதுவாக எழுந்து கிச்சன் உள்ளே நுழைந்து விட்டார். செல்லும் தன் மனைவியை அமைதியாக பார்த்து இருந்தார் பைரவர். கஸ்தூரி தான் அமர்ந்து இருந்த இடத்தில் இருந்து எழுந்தபடி, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் அண்ணா, ஆனாலும் என்று நிறுத்தவும், ஆனா இன்னும் என்னம்மா என்று பைரவர் கேட்கவும், ஆனாலும் நம்ம பொண்ணு இல்லைன்னா என்று கஸ்தூரி நிறுத்தவும், அவனும் என் பையன் மாதிரிதான் என்று அவர் சொல்ல அதற்கு மேல் அவரால் எதுவும் பேச முடியவில்லை. உங்கள் முடிவு உங்க பிள்ளை என்று கஸ்தூரி கிச்சன் உள்ளே நுழைந்து கொண்டார். அங்கு மதிய உணவிற்கான வேலையை செய்து கொண்டு இருந்த மங்களம் மனம் ஒரு நிலையில்லாமல் தவித்து கொண்டு இருந்தது. அவரின் தோளில் கையை வைக்கவும் கண்கள் கலங்க திரும்பி பார்த்த மங்களம், அஸ்வினிய எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு பேசியிருந்தோம், உங்களுக்கும் தெரியும்ல மதினி என்று மங்களம் சொல்லவும், அதை கேட்டதுமே அவளின் தோளில் அழுத்தம் கொடுத்து என்ன பண்ணுறது என்று நிறுத்தவும், முடியல மதினி என்று வருத்தமான குரலில் கூறினார் மங்களம். ஆனா அண்ணனே முடிவு எடுத்துட்டாங்க போல என்று கஸ்தூரி சொல்லவும், தெரியுது அவங்க பேச்சிலிருந்தே, அதனால தான் நான் எதுவும் பேசலை. என்ன இருந்தாலும் என் பொண்ணுடைய வாழ்க்கை, நான் ஏதாவது தப்பா பேசி அது என் பொண்ணுடைய வாழ்க்கைய என்று சொல்லும் பொழுதே வாயில் கையை வைத்து விட்டார் மங்களம். என் பொண்ணு பூவும் பொட்டுமா சந்தோஷமா வாழணும் மதினி என்று சொல்லவும் கஸ்தூரி கண்களும் கலங்கிவிட்டது. எடுத்த உடனேயே கௌதம் உயிருக்கு பிரச்சனை பற்றி
தானே பேசியிருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவனது உயிர் என்பதை மகளின் வாழ்க்கையையும் இணைந்து இருக்கிறது அல்லவா? அதனாலேயே அபசகுணமாக எதுவும் பேச முடியவில்லை அவரால். அப்படி பேசினால் தன் மகள் வாழ்க்கையில் தெரியாமல் கூட அது அவளுடைய வாழ்க்கையின் பின்னால் ஏதேனும் பிரச்சனையை கொண்டு வந்து விடுமோ என்ற பயம் அவருக்குள் இருந்தது. தன் மகள், மகள், அவரது 10 மாசம், அவரது கருவறையில் இருந்த மகள், முதல் பெண்மகள், தாயாக அவரை முதலில் அம்மா என்று அழைத்த பெண்மகள். அவள் மீது அத்தனை ஆசை அவருக்கு. அவரின் தாயை போல இருந்தவர் அவரது மகள் அஸ்வினி. அந்த பெயரை வைக்கும் பொழுது அத்தனை ரசித்து ரசித்து பெயரை வைத்தார். அவளுக்கு அவளது படிப்பு சரி, அவளது படிப்பும் சரி, அனைத்து குணங்களும் சரி, அத்தனை நலன்கள், அத்தனை குணமானவள். தன் தாயின் மொத்த குண நலன்களையும் பெற்ற அவள். என்றும் அவள் மீது அத்தனை அன்பு அவருக்கு. அதேபோல் தான் அவருக்கு யாழினி 2வது பிள்ளையாக இருந்தாலும் சுட்டித்தனமானவள். அவளுக்கு பிடித்ததை செய்யக்கூடியவள். ஆனால் அஸ்வினி அப்படி கிடையாது. பெரியவர்கள் கூறுவதை சிறிது தலையசைப்போடு அவளுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் செய்துவிடுவாள். இதையும் கண்டிப்பாக செய்வாள் என்ற எண்ணமே அவருக்கு ஒரு கசப்பை கொடுத்தது. அவளுக்கு அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் அதனை அவளுக்கு பிடித்ததாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோமா என்று நினைக்கும்போது மனதிற்குள் வலி கொடுத்தது மங்களத்திற்கு. அதற்கு மேல் எதுவும் பேச முடியாமல் கௌதமிற்கு தன் மகளை கொடுப்பதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கௌதம் மற்ற பிள்ளைகளை விட மிகவும் நல்லவன் என்று அவருக்கே நன்றாக தெரியும் அல்லவா? அந்த காரணத்தினாலேயே அவனுக்கு திருமணம் செய்து வைப்பதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவனுடைய வாழ்க்கை அது தன் மகளோடு இணைப்படுகிறது என்ற எண்ணம்தான் அவருக்கு மிக பயத்தை கொடுத்து இருந்தது. அந்த எண்ணத்தோடு மதிய உணவை தயார் செய்து இருந்தார் மங்களம். கிச்சனில் நின்ற தன் மனைவியை பார்ப்பதற்காக உள்ளே நுழைந்த பைரவரை பார்த்த கஸ்தூரி மெதுவாக எழுந்து வெளியில் வந்துவிடவும், நான் அவ வீட்டில் சொல்லிட்டேன் என்று பைரவர் சொல்லவும், அதை கேட்டதுமே திரும்பி பார்த்த அவர், நீங்க முடிவு பண்ணிட்டீங்க இல்ல, பண்ணுங்க. என் பொண்ணோடைய வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா மட்டும் போதும். நான் எதுவும் பேச நினைக்கல. ஏதாவது சொல்லி அது என் பிள்ளை வாழ்க்கையை பாதிச்சிடுமோன்னு பயமா இருக்கு. அதனால நான் எதுவும் பேச நினைக்கல என்று அமைதியாக கூறிய அவர், என் பிள்ளை வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் என்று அழுத்தமாக கூறினார் மங்களம். கதையை தொடர்ச்சியாக கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருக்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.